ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோன் வந்து சொல்லியிருந்திருப்பா ஹீரோ கிட்ட, நேற்று நைட்டு கூட ஒருத்தவன் என் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. ஆனால் அவன் எப்படி இங்கேருந்து வெளியே போனான் அப்படின்றதுல தான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது. ஏன்னா நான் அதே லிஃப்ட்டை யூஸ் பண்ணி தான் கீழே போனேன். ஒரு வேளை அவன் வந்துட்டு அந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணி வந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் பார்த்துருப்போம். இல்லை ஃபயர் எக்ஸிட் வழியாக போனான் அப்படின்னா அதுக்கு பாசிபிள் கிடையாது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அவன் அங்கேருந்து வெளியே போயிருந்துருக்க முடியாது அப்படின்னு. சரி வா, அப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே கூப்பிட்டு வரான். நீ இந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணி கீழே போ, அதே சமயம் நான் அந்த ஃபயர் எக்ஸிட் வழியாக கீழே வரேன், கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே வர முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வழியாக வந்துட்டுருக்கா, இவன் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டில் இறங்கி வந்துட்டுருக்கான். ஆனால் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், கண்டிப்பாக இவன் வந்துட்டு ஃபயர் எக்ஸிட் வழியாக போக கிடையாது, வேறு வழியாக தான் போயிருக்கான். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த செக்யூரிட்டி கேமரா எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ அந்த லிஃப்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ளே பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வரா. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா பயந்துட்டு ஓடி வந்திருப்பால விறுவிறுன்னு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அந்த லிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த கிட்னாப்பர், அதாவது அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண கிடையாது. அப்போது ஹீரோ வந்து கேட்குறான், இங்கே ஒரே ஒரு லிஃப்ட் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு. இல்லை 2 லிஃப்ட்டு இருக்குது அப்படின்னு. சரி, அப்போ அந்த லிஃப்ட்டை நீங்கள் ப்ளே பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த லிஃப்ட்டில் தான் அந்த பர்சன் வந்திருக்காப்புல. ஆனால் அவன் ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா கொடையை விரித்து மூஞ்ச பார்த்தீங்கன்னா மறைச்சிட்டு தான் லிஃப்ட்டுக்குள்ளே வந்திருக்கு. அதுவும் பேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி அவன் வெளியே போயிருந்திருக்கான். ஸோ அந்த ஃபயர் எக்ஸிட் வழியாகவும் வரல, லிஃப்ட் வழியாகவும் வரல, ரொம்ப தெளிவாக அவன் வந்துட்டு அங்கே போயிருந்திருக்கான். இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, யார் இவன் இவ்வளோ தெளிவாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கானே அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அந்த லியாங்க தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவனோட ஆஃபீஸில் வந்துட்டு ஏதோ ஒன்று ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான், எதை எடுக்கிறான் அப்படின்றது தெரில. இதுக்கப்புறமா அந்த ஃபேங்கை தான் காட்டுறாங்க. அவரோட ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க கதவை தட்டுறாங்க. உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எவனுமே வரமாட்டுறான். என்னடா இது, கதவை தட்டுறாங்க வரமாட்டுறாங்களே அப்படின்ட்டு கேமராவை பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏதோ ஒரு பர்சன் வந்துட்டு போகிற மாதிரி தெரியுது. எவன்டா அது நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வருது அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தா ஒரு கவர் இருக்கு. என்னது இது அப்படின்னு எடுத்து பார்த்தா உள்ள பார்த்தீங்கன்னா அந்த மைக்கோட டைரி தான் இருக்கு. அதில் இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டு, அப்புறம் வந்துட்டு அமௌண்ட் லேக் ஆக போகிற விஷயங்கள், அதை பற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாகவே எழுதி வச்சுருக்காங்க. இதை யார் இங்கே வச்சுட்டு போனா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஒரு வேளை லியாங் தான் அந்த மாதிரி வந்து வச்சுட்டு போனானா என்னன்றது தெரில. திரும்பவும் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை தான் பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, இப்போ என்ட்ரன்ஸ் வழியாக தானே அவன் எப்போ இருந்தாலும் போயிருந்துருக்கணும், அந்த கேமராவை நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்துட்டு ஃபேஸை மறைச்சிட்டு தானே அங்கேருந்து போயிருந்துருப்பான். ஷூவை வச்சுலாம் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரியான ஷூ தானே போட்டிருப்போம் அப்படின்னு. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்தே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அப்புறம் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயங்களை வந்துட்டு லீட் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சாலே இவன் பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாப் தான் பண்ணுறான். இவளுமே கேட்குறா, எதுக்காக நீ என்ன ஸ்டாப் பண்ண, ஏன் செக் பண்ண விடமாட்ற அப்படின்னு. அதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு, அவன் வந்து ஃபேஸை மறைச்சிட்டு தான் இங்கேருந்து போயிருக்கான், அதை போய் நம்ம செக் பண்ணி பார்க்குறது யூஸ்லெஸ்ஸு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று நைட்டு நான் உன் வீட்டுக்கு வந்திருந்தேன், அந்த விஷயங்கள் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு. வந்தியா? எப்போ? இல்லை சடனாக ஃபோன் வந்துட்டு கட் ஆயிடுச்சா, ஸோ என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது, அதனால தான் நேற்று நைட்டு வந்தேன், உன் வீட்டுக்கு முன்னாடி காவல் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. ரொம்ப ஓவராலாம் திங்க் பண்ணாத, நான் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணேன், சரி வா போகலாம் அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களா. அப்போது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், அந்த பர்சனுக்கு உன்னோட வீடை பற்றி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு, எங்கே கேமரா இருக்குது, எங்கே வந்துட்டு பேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ நீ வந்து இன்னி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. எனக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, ஸோ இந்த கோட்டை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்குறியா, ஏன்னா இதில் பிளட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு. சரின்ற மாதிரி சொல்லும்போது அந்த கோட்டை வாங்கி இவ பார்க்குறா, பயங்கரமாக கிழிஞ்சிருக்கு. இல்லை இதை நீ யூஸ் பண்ண முடியாது, நல்லா கிழிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்படியா சொல்கிற, அப்போ மைக் வந்துட்டு ஏதாவது கோட்லாம் யூஸ் பண்ணுவானா, அதை வேணா எடுத்து கொடுவேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா, அவன்கிட்ட கோட்டெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த சைஸ் உனக்கு வந்து ஃபிட் ஆகாது அப்படின்னு. ஓ அப்படியா சொல்கிற, சரி ஓகே, எனக்கு அந்த ஃபுட்டை மட்டும் கூட நான் சாப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறமா வென்சோ அப்புறம் அந்த டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்போ அந்த அட்மின் பையன் வந்து சொல்லிட்டு இருக்கான், "நான் வந்துட்டு உங்கள ஹோட்டல்ல ட்ராப் பண்றேன். ஏன்னா நீங்க ரொம்பவே டயர்ட்ல இருப்பீங்கள்ல" அப்படின்னு. "இல்ல அதெல்லாம் இருக்கட்டும்" அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இதுக்கப்புறம் வென்சு வந்துட்டு யானோட ஒய்ஃப் கிட்ட வந்து கேட்குறாங்க, "நீ ஏன் சீக்கிரம் வீட்டுக்கு போகாம லேட் நைட்ல இவ்வளோ வேலை செய்யற" அப்படின்னு. ஏன்னா அவங்க கன்சீவா இருக்காங்கல்ல, அந்த கன்சர்ன்ல தான் அவ கேட்குறா. எங்கள மாதிரி நார்மலான பீப்புள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியும் அப்படின்ட்டு இவ ஒரு மாதிரி சொல்றா. ஸோ இவங்க 2 பேரும் பேசிக்கிற அந்த கான்வர்சேஷனை அந்த லியாங்கு அப்புறம் இவங்க டீம்மேட்ஸில் ஒருத்தவர் குண்டா கண்ணாடி போட்டிருப்பாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே லிஃப்டில் ஏறிறாங்க. ஆனால் யானோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வரல. ஸோ லியாங் வந்து கேட்குறாரு, நீங்கள் வரலையான்னு. இல்லை எல்லாரும் போங்க, நான் அடுத்த லிஃப்ட்டில் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம யான் வந்து அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருப்பான் போல். அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். கண்டிப்பாக நான் காசை வந்து ரெடி பண்ணிடுறேன், கொஞ்ச நாள் வந்து எனக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த டைம் தான் நம்ம வென்ஸோட டீம்மேட்ஸ் எல்லாருமே வெளியே வந்துட்டு இருக்காங்களா. இவன் பார்த்துட்டு வரான், "ஏய் வென்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு. "அது ஒன்றும் இல்லடா, இங்கே தான் எங்களுக்கு வேலை. என்ன உன் ஒய்ஃபை வந்துட்டு கூட்டு போகிறதுக்காக வந்தியா?" அப்படின்னு. இவனும் ஆமன்ற மாதிரி சொல்லும்போது, "சரி அவ்வளோ நல்லா பார்த்துக்க" அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. இதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவனு போயிட்டு அந்த பேக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்கானா. "நான் இப்போ தான் வென்சுவை பார்த்தேன்" அப்படின்னு. அவகிட்டலாம் இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை வச்சுக்காத, அவள் ரொம்பவே திமிரா இருக்கா, அப்படியே அந்த ஹீரோயின் மாதிரியே இருக்கா. இவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இவளுக்கு என்னதான் கடுப்புன்னு தெரில. ஹீரோயின் மேலேயும் கோவமா இருக்கா, வென்சு மேலேயுமே கோவமா இருக்கா. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த கோட் எடுத்துட்டு வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கா. அந்த கத்தி கிழிச்சிருந்துருக்குள்ள, அது ரொம்ப ஆழமா இருக்கு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ அந்த சட்டையை பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கால, அதில் ஒரு பிராண்டோட நேம் எழுதியிருக்கு. இது என்ன பிராண்டாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தா அது ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு பிராண்டு. இந்த கோட்டோட விலை பார்த்தீங்கன்னா $38,000. அதை பார்த்து அவள் ஷாக் ஆயிட்டா. ஒரு மாதிரி மண்டையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. என்ன இம்புட்டு விலை போட்டிருக்காங்க, நான் எப்படி இந்த கோட்டை அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. அப்படியே நம்ம ஹீரோ வெளியே காட்டுறாங்க. இவனும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன போன பிள்ளைய ஆளை காணமே அப்படின்ட்டு. "ஏம்மா என்ன பண்ணிட்டு இருக்க, க்ளீன் பண்ணிட்டியா?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்படியே தலையெல்லாம் சரி பண்ணிட்டு, "ஆ ரெடி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சு" அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதுக்கப்புறமா அந்த லியாங்க தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கான். அப்போ அந்த செக்யூரிட்டி வந்து கேட்குறாங்க, "உங்களுக்கு என்ன வேணும், நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்?" அப்படின்னு. "அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் திங்ஸை வந்து ஒரு வீட்டில் கொடுக்கணும்" அப்படின்னு. "எந்த வீடு?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோனோட வீட்டை தான் சொல்கிறான். இதுக்கப்புறம் அவங்ககிட்ட சைனெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, "உனக்கு கையில் அடிபட்டிருக்குல்ல, உன்னை நான் வீட்டில் விட்டுட்டு வரேன்" அப்படின்னு. "இல்லை இல்லை வேண்டாம், நீ திரும்ப தனியாக ரிட்டர்ன் வரணும். நீ சேஃபாக போயிட்டியா இல்லையா அப்படின்றத யோசிச்சு எனக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிரும். அதனால நானே போய்க்கிறேன், நீ உன்னை பார்த்துக்க" அப்படின்னு. "சரி அப்போ நான் கீழே வரேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கால. அப்புறம் அந்த ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும், அதுக்கு சில மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே தேவைப்படும், நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. இவ வேணான்ற மாதிரி சொல்கிறாளா. இவன் பார்த்தீங்கன்னா, "நீ உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய லைனே வந்து ட்ரா பண்ணிகிட்டு இருக்க. என்கிட்ட இருந்து நீ தள்ளி போகிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறன்றது தெரியுது. பட் அது வந்துட்டு நம்ம 2 பேத்துக்குமே கொஞ்சம் ஆக்வர்டான சுச்சுவேஷனாக தான் உருவாக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாத" அப்படின்னு. இதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா காரில் ஏறிக்கிறான். இவ பார்த்தீங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு விட்டுட்டு பாயெல்லாம் சொல்லிட்டு இருக்காளா. இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா அந்த லியாங் பார்த்துடுறான். யார்ரா அவன், நம்ம ஹீரோன் கூட இருக்கானே அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியே வந்துட்டு இருக்கான். அதே சமயம் அந்த யானை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவனோட ரூம்குள்ள அப்படியே மெதுவாக வந்துட்டு இருக்கான். அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ட்ராயரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க இருக்காங்கல்ல, அந்த வீட்டோட பத்திரம்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அப்படியே அவனோட பேக்கில் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து மெதுவாக போயிட்டு இருக்கான். ஸோ காசை வந்துட்டு பெரட்ட முடியலை அப்படின்றதுக்காக இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு எப்படியாவது காசு ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் போல. இந்த விஷயம் அவங்க பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிய வந்துச்சு, அவ்வளோதான், அந்த மாதிரி டிவோர்ஸே பண்ணிட்டு போயிடும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அந்த கோட்டை தான் பார்த்துட்டு இருக்கா. இதை நம்ம வாங்கி கொடுத்துருவோமா, ஆனால் இவ்வளோ விலையா இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி வேற வழி இல்லை, நம்மளால தான் அவனோட கோட் வந்து கிழிஞ்சது அப்படின்ட்டு அவகிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு $40,000 தான் வச்சிருக்காளே. அந்த கோட் வாங்கினா அப்படின்னா மொத்த காசுமே பார்த்தீங்கன்னா காலி தான். ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் அந்த வாட்செல்லாம் எடுத்து பார்க்குறா. இந்த வாட்சை கொண்டு போய் விற்றுருவோமா, அதை வச்சு எடுத்து கொடுத்துருவோமா அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை இதெல்லாம் நம்ம விற்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த வாட்சை வச்சுட்டு அந்த காசை பார்த்தீங்கன்னா எடுத்து அவளோட பேக்கில் வச்சுக்கிறா. இந்த சைடு அந்த லியாங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஹோட்டல் வரைக்குமே ஃபாலோ பண்ணி வந்தார்.
ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 பேர் கூட பேசுற மாரி தெரியுது. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா, யாரா இருக்கும் அப்டின்ட்டு தூரமா நின்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த டைமு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லேருந்து வந்துட்டு இருக்கான். ஸோ அங்க நின்னு பேசுற பெர்சன் வந்துட்டு வேற ஒருத்தவங்க போல. ஹீரோவும் அவரும் ஒரே மாதிரி தான் கோட் போட்டுருக்காங்க. அதனால இவன் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிட்டானா என்னன்றது தெரியல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த லியாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே கமுக்கமா அங்கேருந்து போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமா அந்த லியாங்க தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, அந்த மற்ற பர்சன்ஸ் எல்லாத்தையுமே தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். அந்த கோட்டு போட்ட பர்சன் யாரு அப்படின்னா, ஃபேங் வந்து மீட் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பார்ல, பாஸ் கிட்ட வந்து எப்படியாவது பேசுங்க அப்படி இப்படின்னு. ஸோ அந்த பர்சன் தான். இவனை நம்ம இப்போதைக்கு டேரக்டர்னு சொல்லி வச்சுக்காரலாம். இவன் யார் கூட பேசிட்டு இருக்கான் அப்படின்னா, ஸ்டார்டிங் எபிசோடில் பார்த்தீங்கன்னா, வென்சு வந்துட்டு அவங்க எக்ஸோட கல்யாணத்துக்கு போயிருந்துருப்பாங்கல்ல, அந்த எக்ஸு தான். அவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், அந்த மைக்கோட ஃபியூனரலுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா கேதர் ஆயிருந்தோண்டா, நீ தான் வரல அப்படின்னு. டேய் எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. டே நடிக்காத, எனக்கு தெரியும், நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணேன், நீ தான் மறந்துட்ட அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் பார்த்தீங்கன்னா காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருக்கான் லியாங்க. அப்போது அந்த எக்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கான், டேய் நீ வந்துட்டு அந்த கிரேட் லாயரு அந்த கோச்சனை மீட் பண்ணியா அப்படின்னு. அதுக்கெல்லாம் எப்படா வாய்ப்பு இருக்கும், நீயே பாஸ் கிட்ட பேசினனால தான் நான் பாஸே மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு. சும்மா நடிக்காத, பாஸே வந்து என்கிட்ட சொன்னார் அந்த கோச்சனை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வை அப்படின்னு. அப்படியா அப்பெல்லாம் இல்லையே அப்படின்ட்டு அப்படியே ஃபன்னாக சிரிச்சுட்டு எல்லாரும் லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. இவனும் பார்த்தீங்கன்னா கமுக்கமாக லிஃப்ட்டுக்குள்ளே போய் நிற்கிறான். ஸோ லிஃப்டெல்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அங்கிட்ட பேசிட்டு போயிடுறானுங்க. எது கோஜனா, அது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் அந்த யானை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த லோன் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கான். ஸோ வீட்டு பத்திரம் எல்லாத்தையுமே வைக்கும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குற, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, இந்தாங்க இதில் நீங்கள் சைன் போடுங்க அப்படின்னு. அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த லோன் கொடுக்குறவனும் இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திருட்டு முழிச்சுக்கிறானுங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படின்றது தெரில. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சைன் போட்டு கொடுத்துட்டான். ஏன்னா வேறு வழியே இல்லை, அந்த வீடை எப்படியாவது வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டான் போல். இந்த சைடு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கோட் வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கா. அந்த டைமு நம்ம வென்சு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் பண்ணுறாங்க. நீ என்ன பண்ணுற, ஓகே தானே அப்படின்னு. ஓகே தான். ஸ்டார்டிங்கில் நான் ஹீரோவை ரொம்பவே வந்துட்டு சந்தேகப்பட்டேன், பட் அவன் ரொம்பவே நல்ல பர்சன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. உன்னோட எக்ஸுக்கு தாண்டி நான் தேங்க்ஸ் சொல்லணும், எனக்கு பதிலாக நீ அவனுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிடு அப்படின்னு. ஏன்னா அவன் தான் ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸே பண்ணி வச்சுருந்துருப்பான் போல். இதுக்கு முன்னாடி எபிசோடில் வந்து நான் யான் தான் இன்ட்ரோ பண்ணி வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா 2 பேரோட நேமும் பார்த்தீங்கன்னா யான் அப்படின்ற மாதிரி தான் முடிஞ்சுது. அதனால தான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, அந்த எக்ஸு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து டைரெக்டாக வந்து இன்ட்ரோலாம் பண்ண கிடையாது. எனக்கு வந்துட்டு கோஜனை தெரியும், அவன் பெரிய ஃபேமஸான ஒரு லாயர், அவனோட நம்பர் தர நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அப்படின்ட்டு ஜஸ்ட் அவனோட இன்ஃபர்மேஷனை தான் கொடுத்துருப்பானே தவிர நேரில் வந்து இன்ட்ரோலாம் பண்ணியிருந்திருக்க மாட்டான். வென்சு பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிகிட்டு இருக்கால, இதை வந்து அந்த லியாங் ஒரு மாதிரி ஒட்டு கேட்டுட்டு இருக்கானா, அவளும் நோட் பண்ணிவிட்டு சரி நான் வைக்கிறேன்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. இதுக்கப்புறம் அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் வந்து உங்களை மீட் பண்ணணுன்னு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன், பட் எனக்கு டைம் தான் கிடைக்கல, ரொம்ப பிஸியாக இருந்தீங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து ஓகேவா, நல்லா இருக்காளா அப்படின்னு. நல்லா தான் இருக்கா. அப்புறம் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அந்த கோஜன் தான் ஹீரோயினுக்கு லாயராக இருக்காங்களேமே, உண்மையா அப்படின்னு. ஆமாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவனும் ஒரு மாதிரி தான் யோசிக்கிறான், அப்படி என்னதான் இருக்குன்றது தெரியல. அப்புறம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளோட கையில் இருக்கிற மொத்த காசையும் கொடுத்து அந்த ஒத்த கோட்டை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வெளியே வந்துட்டுருக்கா. அந்த டைம் தான் இந்த யானோட ஒய்ஃபும் மாமியாரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, புருஷனை அந்த வீட்டெல்லாம் வாங்க விடவே விடாத, அவங்களே வாங்கிக்கிறட்டும் அப்படின்னு. அம்மா அதெல்லாம் அவன் பண்ண மாட்டாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்கா. அது ஹீரோயின் தானே அப்படின்னு. ஆமாம்மா, இவ எதுக்கு மென்ஸ் ஸ்டோர்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.